ஹலோ. ஸோ இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். இன்புட் அப்படின்ற ஒரு வேரியபிள பத்தி நான் பேச போறேன். ரிசர்வ்டு கீவேர்ட பத்தி பேச போறேன். இப்ப சோ ஃபார் num1 இஸ் ஈக்குவல் டு 10 நம்ம தானே அசைன் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப எனக்கு இந்த மாதிரி வேணாம், எனக்கு டைரக்டா யூசர் கிட்ட இருந்து வேணும் அப்படின்னா அதை எப்படி ப்ரொசீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தான் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. அத num1 is equal to inputன்னு இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம்னா டபுள் கொட்டேஷன்ல enter the number 1 அப்படின்னு சொல்லி நீங்க ரன் பண்ணீங்கன்னா, ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். இதுதான் நம்ம ரியல் டைம்ல அப்படியே 30 கொடுத்தீங்கன்னா இந்த 30 அப்படின்றது num1ல போயிடும். இதை நீங்க என்டர் கொடுக்கணும். ஒன்ஸ் ரன் பண்ணதுக்கு அப்புறம் என்டர் கொடுக்கணும். இப்ப num2 போடுறேன். num2ல இன்புட் அப்படின்றதுல enter the num2 இத போட்டு நான் இப்ப எக்ஸிக்யூட் பண்றேன். இத போட்டு இப்ப நான் எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு இதே மாதிரி கேட்கும். இப்ப இதுக்கு வந்து நான் 15 கொடுக்கிறேன். so that num2 is equal to 50 அப்படின்றது எனக்கு இங்க என்ன வந்துச்சோ அந்த டபுள் கொட்டேஷனோட சேர்த்து இந்த நான் என்ன வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு அதுவும் டிஸ்பிளேயா இருக்கு. ஸோ இந்த இடத்துல கோலன் இல்லாதனால ரொம்ப நெருக்கமா இருக்கு இல்லையா? ஸோ தட் நம்ம வேற வேல்யூ மாத்திக்கலாம். ஸோ இப்போ நீட்டா டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ என்டர். ஸோ இப்போ num1ல 30 ஸ்டோர் ஆயிருக்கும், num2ல 50 ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ இது ரெண்டையுமே நான் ஆட் பண்ண ட்ரை பண்றேன். num1 பிளஸ் num2. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வருங்க? 80. am I right? ஸோ 80 வருதான்னு பார்த்துடலாமா? ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லாதனால அதை ஆட்குள்ள என்ன சேவ் ஆயிருக்குன்னு பார்க்கல, அதனால நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன். எனக்கு ஸோ இது இந்த இடத்துல 30 இப்போ ரீசெண்டா ஒரே நேம்ல ஓவர் ரைட் பண்ணனால நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வந்தது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா 30 50 நம்மளுக்கு 80 தான் வரணும். ஆனா இங்க என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்களா? 30யும் 50யும் சேர்ந்து வந்திருக்கு, மியோஜ் ஆகி வந்திருக்கு. பிளஸ் ஆகல, சேர்த்து வந்திருக்கு, மியோஜ் ஆகி வந்திருக்கு. இது எதனாலன்னு தெரியுங்களா? சோ இந்த இன்புட் நம்ம இதுக்கு பேர் தான், இந்த ப்ராசஸ்க்கு நான் ரன் பண்றேன்ல, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் யூசர் கிட்ட வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. நான் டைப் பண்றேன், நான் அசைன் பண்ணாம, இதுதான் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். நீங்க எப்படி வந்து ரயில்வே டிக்கெட் ஃபார்ம் ஃபில் பண்றோம், ஆதார் கார்டு ஃபார்ம் ஃபில் பண்றோம், எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் மாதிரி வருது, அந்த மாதிரி ஒரு பேஜ் தான் யூசர் கிட்ட இருந்து வாங்குறது, எண்ட் யூசர் கிட்ட இருந்து வாங்குறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு நடக்குது. அப்படின்ற போது இது எப்படி வாங்குதுன்னா, இத வந்து ஒரு வார்த்தையா அது கன்சிடர் பண்ணிக்குது. 10 இருந்தாலுமே அதை ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிக்குது. அதனாலதான் அதுக்கு அடிஷன் பண்ண தெரியல, சேர்த்துக்குது. அப்ப என்ன மேம் பண்றது? என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்ப யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குற ப்ரொசீஜர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்க இத இப்ப டைரக்டா இன்புட்ல இருந்து வாங்குனீங்கன்னா இட் வில் பி அஸ் அ ஸ்ட்ரிங். நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு என்னவா ஆகுதுன்னா ஸ்ட்ரிங்னா ஒரு வார்த்தையே ஆகுது. சரிங்களா? உங்களுக்கு இது எப்படி வேணும்? இன்டா வேணும்னா இன்டிஜர், இன்ட் அப்படின்னா இன்டிஜர். அதனால இன்புட்க்கு முன்னாடி இந்த பேரண்டிசிஸ க்ளோஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இட் வில் பி ஆக்ட் அஸ் அ இன்டிஜர். இப்போ நான் 30 கொடுத்து என்டர் கொடுக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் நான் இன்ட் ஆட் பண்றேன். இன்ட் ஆட் பண்ணி இங்க சாரி இன்ட் ஆட் பண்ணி இந்த இடத்துல இதை நான் க்ளோஸ் பண்றேன். இப்போ இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணலன்னா என்ன எரர் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ தட் இப்போ இது அங்கேயும் சேம் 50 கொடுக்குறேன். இப்போ நான் ஆட் பண்றேன். இப்போ ஆட் பண்ண எனக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு 80 வருது. ஏன்? இப்போதான் இந்த நம்பரவே நான் இன்டிஜர்னு சொல்லியிருக்கேன். ஆமாங்க, 30 வந்து ஸ்ட்ரிங் கிடையாது, ஒரு வார்த்தை கிடையாது, இது ஒரு நம்பர். 50 வந்து ஒரு வார்த்தை கிடையாது, ஒரு நம்பர்னு முன்னாடி அதை நான் இன்ட்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இன்கேஸ் இப்போ நான் இந்த இதுக்கு வந்து பிராக்கெட் போட மறந்துட்டேன். இந்த பிராக்கெட் போட மறந்துட்டேன்னா எனக்கு என்ன மாதிரி எரர் வருதுன்னு பாத்தீங்களா? சின்டெக்ஸ் எரர் வருது. இதுனா என்ன அர்த்தம்னா EOF, அன்எக்ஸ்பெக்டட் EOF அப்படின்னா எண்ட் ஆஃப் ஃபைல்.
எண்ட் ஆஃப் ஃபைல் கரெக்டா இல்ல அப்படின்னு வருது. பிளஸ் இந்த இடத்துல நீங்க எரர் மார்க் பார்க்கலாம். அதுவே அந்த இடத்துல காட்டி கொடுக்குது. நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேராந்திசிஸ் போட மறந்துட்டு எரர் வந்துருச்சு இந்த லைனும் ரீட் பண்ண மாட்டாங்க. நீங்க அந்த தப்பை பண்ணக்கூடாது. என்கிட்ட படிக்கிறவங்க இந்த தப்பை பண்ணக்கூடாது. சோ இந்த இடத்துல இந்த எரர் வந்துச்சுன்னா இதுக்கு ரீசன் என்ன? நீங்க இந்த சைடு பேராந்திசிஸ க்ளோஸ் பண்ணலன்னு அர்த்தம். இட் இஸ் கிளியர்? நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணலன்னு அர்த்தம்? க்ளோஸ் பண்ணலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சோ தட் நீங்க என்ன பண்ணணும், எண்ட் ஆஃப் ஃபைல்னு பார்த்தாலே பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிருக்கோமா, நோட்ஸ்ல எழுதிக்கோங்க. எண்ட் ஆஃப் ஃபைல பார்த்தாலே பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிருக்கோமான்னு பார்க்கணும். இப்போ இன்னும் ஒரு எரர் மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். நேம் எரர்ல 2 எரர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா, ஒரு எரர் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இன்னொரு எரர் என்னன்னா, இப்போ வந்து நான் சப் இஸ் ஈக்குவல் டு இல்ல, இப்போ இந்த இடத்துல வந்து பிரிண்ட்டுக்கு கீழே நான் சப்ன்னு போடுறேன், இல்ல மல்டிப்ளிகேஷன் போடுறேன், மல் அப்படின்னு போடுறேன். ஏன்னா சோஃபார் இந்த மல் அப்படின்ற வேர்டு வேரியபிள் நம்ம இந்த ஃபைல்லயே யூஸ் பண்ணல. கரெக்ட்டுங்களா? மல்லுன்ற வேர்டு நம்ம இந்த ஃபைல்லயே யூஸ் பண்ணல. அப்படி யூஸ் பண்ணாத போது என்ன எரர் வருதுன்னு பார்க்கலாம். அப்பயும் இது என்ன பண்ணுது, இத வேரியபிளா நினைச்சிட்டு போய் மெமரியில தேடுது. மெமரியில தேடும் போது என்ன ஆகல, மல்லுன்ற ஒண்ணே அங்க இல்ல. அப்போ எந்த ஒரு வேரியபிள நீங்க மெமரியில போய் இனிஷியலைஸே பண்ணலையோ, அது மெமரிக்கே போய் எடுத்து வைக்கலையோ, அப்பயும் நேம் எரர் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு தான் காட்டும். சோ நேம் எரர் வர்றதுக்கு 2 வாய்ப்பு தான். ஒன்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இன்னொன்னு அது மெமரியில நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், டிஃபைனே பண்ணிருக்க மாட்டோம். மல்லுன்ற ஒண்ணு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கோம், மெமரியில போய் உட்கார்ந்துருக்குன்னு நினைச்சிட்டு ரன் பண்ணுவோம். இல்லாட்டினா இந்த இடத்துல மல்லுன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம்னா எக்ஸிக்யூட் பண்ணாம விட்டுருவோம். இந்த இடத்துல மல் இஸ் ஈக்குவல் டு 9 கொடுத்துருப்போம். ஆனா இந்த இடத்துல ரன் ஆகல பாருங்க. இங்கதான் மல்லு இருக்கே, இந்த இடத்துல அப்படி இருந்து எக்ஸிக்யூட் ஆகலையே, நேம் எரர் வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸிக்யூட்டே பண்ணிருக்க மாட்டீங்க. இது எக்ஸிக்யூட்டே பண்ணலன்ற போது மெமரியிலேயே இது போய் உட்காராது. இப்ப பாருங்க, இப்ப இந்த எரர் நம்மளுக்கு காலி ஆயிடும். ஏன்னா மல்லுன்றது போய் இப்ப எக்ஸிக்யூட் பண்ணிட்டா மெமரியில போய் உட்கார்ந்துருச்சு. அப்ப நேம் எரரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ப்ளீஸ் நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. சின்டாக்ஸ் எரர்ல EOF எண்ட் ஆஃப் ஃபைல் வந்தா பிராக்கெட் போடுறத நீங்க மறக்க கூடாது. நேம் எரர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் செக் பண்ணணும். கரெக்டா அந்த வேரியபிள தான் டிஃபைன் பண்ணிருக்கோமான்னு பார்க்கணும். ஓகேங்களா? வெரி குட். சோ நெக்ஸ்ட் லெசன்ல நாம என்ன பார்க்கலாம்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். அதுவும் இன்னும் சூப்பரா இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். சோ இது வரைக்கும் பண்ணது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுங்க. தேங்க்யூ.